திமுகவில் இருந்து தூத்துக்குடி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், நெல்லை கருப்பசாமி பாண்டியன் நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வியாழனன்று 3 அறிக்கைகள் வெளியிட்டார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதாக கூறி திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதாக அறிவித்தார். மற்றொரு அறிக்கையில் இதே காரணத்தை கூறி நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினராக பதவி வகித்த கருப்பசாமி பாண்டியனும் தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதாக அன்பழகன் தெரிவித்துள்ளார். அன்பழகன் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் வரும் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கவுள்ளதாகவும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கட்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ள அனிதா ராதாகிருஷ்ணன், கருப்பசாமி பாண்டியன் ஆகிய இருவரும் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா விடுதலையான போது இருவரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். திமுக எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருச்செந்தூரில் ஜெயலலிதா போட்டியிட்டால் அவருக்காக களப்பணி ஆற்றி மாபெரும் வெற்றி பெற வைப்பதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.